எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோஃபாலாம் செவர் பக்கத்தில் போட்டிருப்போம். அந்த சோஃபா செவரோடு ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி கரைகள் ஆகிடும். இது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஆன்லைனில் இந்த ஃபர்னிச்சர் ப்ரொடெக்டர்லாம் விற்கிது. அது நம்ம ஃபர்னிச்சரில் சோஃபாவில் ஒட்டிட்டால் இந்த மாதிரி கரைகள் செவரோடு அந்த சோஃபா ஒட்டி ஒட்டி இந்த கரைகள் ஏற்படாமல் இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டிலே இருக்க ஒரு பொருள் இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல். இது ஆன்லைனில் கிடைக்கிற ஃபர்னிச்சர் ப்ரொடெக்டர். இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் செலவில்லாமல். இதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி வர பேக்கிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு வர பபிள் ராப்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம நல்லா 2-3 ஃபோல்டு பண்ணி நல்லா க்ளூ கன் வச்சோ அல்லது டபுள் சைட் டேப் வச்சோ ஒட்டிக்கிட்டோம்னா இதுவும் நம்ம சவறு வீணாகாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த பேக்கிங் மெட்டீரியலை எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதே வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு டபுள் சைட் டேப் எடுத்து அதில் ஒட்டிக்கணும். உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு டபுள் சைட் டேப்பை ஒட்டி இந்த மாதிரி நம்மளோட சோஃபா பின்னாடி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா சோஃபா செவரோடு இடித்து செவரு அழுக்காகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டி இருக்கோம், செவருக்கும் சோஃபாவுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அது செவத்தோடு ஒட்டி வச்சா கூட அந்த சேர் செவரோடு இடிக்காமல் அந்த ஒரு கேப் மெயின்டைன் ஆகுது பாருங்கள். அதனால் நம்ம செவரு இந்த மாதிரி அழுக்காகாமல் நம்ம பாதுகாக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம இந்த மாதிரி தூபக்கால், பூஜைக்கு சாம்பிராணி புகை போடுறதுக்கு இந்த மாதிரி தூபக்கால் யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த சாம்பிராணி அந்த தூபக்கால்லையே அழுத்தமாக பிடிச்சிக்கிறதுனால அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட வேணாம், 1 மினிட் வச்சிங்கனாலே இந்த மாதிரி ஈஸியாக கழண்டு வந்துடும். அப்புறம் அந்த கத்தியை வச்சே நம்ம சுரண்டுனோம்னா அதில் மிச்சம் இருக்க அந்த கம் மாதிரி இருக்க இதுவும் கழண்டு வந்துடும். இன்னும் உங்களுக்கு க்ளீனாக வேணால் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேணாம், ஃபியூ செகண்ட்ஸ் காமிச்சிங்கனாலே நம்மளோட தூபக்கரண்டி நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வர சாம்பிராணிலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிசுக்குன்னு இருக்குது. அதனால தான் குழந்தைங்களுக்கு இந்த சாம்பிராணி புகை போட வேணாம், அது போய் லங்ஸில் போய் இதாகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த பபிள் ராப் நம்ம வீட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல யூஸ் இருக்குது. நம்ம பாத்ரூம் கிட்ட போடுற மேட்டு சம்டைம்ஸ் நம்ம கால் வைக்கும்போது ஸ்லிப் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பபிள் ராப்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாத்ரூம் கிட்டே இருக்க மேட்டு காமிக்கல, இது வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பபிள் ராப்பை மேட்டுக்கு அடியில் போட்டு அது மேலே மேட்டை போட்டுட்டிங்கன்னா நம்மளோட மேட்டு நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாமல் ஸ்டேடியாக இருக்கும். கால் வச்சோன்னே சம்டைம்ஸ் வயசானவங்களாம் நடக்கும்போது ஸ்லிப் ஆகும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகாது. அடுத்தது வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம அழுதுகிட்டே தான் கட் பண்ணுவோம். ஏன்னா அதில் இருக்க சல்ஃபர் நம்மளுக்கு கண்ணில் தண்ணியை வர வைக்கும். தண்ணியில் போட்டு வச்சுட்டு கட் பண்ணாலும் வெங்காயத்தில் அந்த சல்ஃபர் இது கண்ட்ரோல் ஆகி நம்ம கண்ணில் தண்ணி வராமல் இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த வெங்காயத்தையும் இந்த கத்தியும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வாங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ரீசரில்
கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த வெங்காயத்தையும் அந்த கத்தியையும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அது வந்து சில்லுன்னு ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து தோல் உரித்து கட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து கண்ணீர் வராது. அதே மாதிரி ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் ஃப்ரீசரில் அந்த கூலிங் இது ஏர் வர அந்த கேப்பை வந்து நம்ம அடைச்சி வச்சோம்னா தான் நம்ம இதில் ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் ஃபார்ம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த எதையும் மறைக்காமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் திங்ஸ் அதுக்குள்ளே வைங்க. கீழேயும் அதே மாதிரி ஒரு இது இருக்கும், அதையும் நம்ம மறைக்காமல் வைக்கணும் ஃப்ரீசரில். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடம் க்ளோஸ்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஐஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அடுத்தது இப்போ லெமன் கட் பண்ணுறதுல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக லெமனை இப்படி ரவுண்டாக குறுக்கால கட் பண்ணி தான் ஜூஸ் புளிவோம். எப்பயும் லெமனை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தமாக ஒரு தரையில் வச்சோ கவுண்டர் டாப்பில் வச்சோ தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி புழிஞ்சிங்கன்னா சாறு அதிகமாக வரும். அப்புறம் லெமன் ஸ்குவீசரில் கூட வச்சு நம்ம புளிவோம். அப்போ லெமன் ஸ்குவீசரில் புளியும் போது அந்த மேல் பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு லெமன் ஸ்குவீசருக்குள்ளே வச்சு புளியணும். அப்போ வந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் ஜூஸ் வந்து அதிகமாக வரும். இந்த மாதிரி அந்த மேல் பாகத்தை ஸ்லைட்டாக அந்த தோலை கட் பண்ணி எடுத்துட்டு, சாரி நான் ஸ்குவீசர் எடுத்து மேலே வைக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து இதில் வச்சு நம்ம புளியணும். புளியும்போது நம்ம ஆல்ரெடி லெமனை நல்லா கசக்கி இது ப்ரெஷர் கொடுத்து வச்சுருக்கறனால ஜூஸ் வந்து நிறையா வரும். மேபி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புளிஞ்ச ஜூஸ் இவ்வளோ தான் வந்திருக்குது. அடுத்தது வந்து இப்படி முதல்ல குறுக்கால கட் பண்ணோம், இப்போ வந்து நீல வாக்கில் கட் பண்ணோம். இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குறுக்கால கட் பண்ணதோட இந்த மாதிரி கட் பண்ணி புளியும் போது அதோட ஜூஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் அதில் இருக்க வந்து நல்லா நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறனால சுத்தமாக வந்து உங்களுக்கு எல்லா ஜூஸும் வந்துடும். அப்போ குறுக்கால கட் பண்ணி புளிஞ்ச ஜூஸோட இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி புளிகிற ஜூஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி புளிஞ்ச லெமன் தோலுங்களையெல்லாம் தூக்கி போட்டுறாமல் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கு நிறையா யூஸஸ் இருக்குது. அதை நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். மேபி நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். அதனால் எனக்கு தெரிஞ்சதை, கேள்விப்பட்டதை, படித்ததை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ ஜூஸு முதல்ல குறுக்கால கட் பண்ணி வச்ச ஜூஸ், அது ரைட் ஹேண்டில் இருக்கிறது. இது வந்து நீல வாக்கில் பிழிஞ்ச லெமனோட ஜூஸ். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதோட நீல வாக்கில் கட் பண்ண எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் அதிகமாக கிடச்சிருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையானு. குறுக்கால கட் பண்ணதோட நீல வாக்கில் கட் பண்ணதில் ஜூஸ் அதிகமாக டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களே பார்த்தீங்கனாலே அந்த தோல்லையே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இதில் சுத்தமாக வந்துருச்சு, ஒரு இது கூட ஒட்டி இருக்கல. நீல வாக்கில்